தற்போதைய உடனுக்குடன் நேரலை பங்குனி விழாவையொட்டி மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் வெண்ணெய் தாழி திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். வெண்ணெய் தாழி திருவிழாவை ஒட்டி தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெயை அடித்து பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். வெண்ணெய் தாழி திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பங்கேற்று வழிபாடு செய்து வருகின்றனர். உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். பங்குனி விழாவை ஒட்டி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வெண்ணெய் தாழி திருவிழா வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெண்ணெய் தாழி திருவிழாவை ஒட்டி தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெயை அடித்து பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தற்போது நடைபெற்று வரும் இந்த திருவிழா குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஜயம் பாட்சா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம் வைணவ ஸ்தலங்களில் மிகவும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த மிக முக்கியமான ஸ்தலம். இவ்வாலயம் குலோத்துங்க சோழரின் விண்ணகரம் என போற்றி பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இவ்வாலயத்தின் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா என்பது 18 நாட்கள் நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக 12 நாள் விளையாட்டு விழாவும் நடைபெறுவது இவ்வாலயத்தின் தனி சிறப்பாக இருந்து வருகிறது. இன்று காலை வெண்ணெய்த்தாழை உற்சவம், இன்று பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக வெண்ணெய்த்தாழை உற்சவம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் ராஜகோபால சுவாமி தவழும் கண்ணனாக உருவகப்படுத்தி வெண்ணெயை அடித்து பக்தர்கள் வழிபட்டனர். இக்கோவில் ஆண்டுதோறும் இந்த பங்குனி திருவிழா வெண்ணெய்த்தாழை உற்சவம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமன்றி அண்டை மாநிலங்களில் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து சாமி மீது வெண்ணெயை அடித்து வழிபட்டு வருகின்றனர். கோபாலா கோபாலா என்ற பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் வெண்ணெயை சாமி மேல் அடித்து தங்களுடைய நினைத்த காரியம் வேண்டி வழிபட்டு வருகின்றனர். இதில் முக்கிய திருநாளாக இன்று மதியம் சாமியானது 4 வீதிகள் வழியாக வலம் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம், அதாவது பல்வேறு தெருக்கள் வழியாக இன்று மதியம் பந்தலடியினுடைய வெண்ணெய்த்தாழை மண்டபத்தில் சாமி எழுந்தருவார். அப்போது அங்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு வெட்டுங்குதிரை நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுவும் மன்னார்குடி பந்தலடியில் நடைபெற உள்ளது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட வெண்ணெய்த்தாழை உற்சவத்தை காண மாநில பல்வேறு பறந்து திரண்டு கோபாலா கோபாலா என்று வெண்ணெயை சாமி மீது தவழும் கண்ணனாக காட்சியளிக்கும் ராஜகோபாலன் மீது அடித்து வழிபட்டு வருகின்றனர். இதில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக நாளை தேரோட்டம் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. பாட்சா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.